ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு வரும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது, அவர்களுடைய பலம் பலவீனம் என்ன, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் நாங்கள் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுடைய சில குண அதிசயங்கள் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனிதநேயம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். அரசியல் மற்றும் அரசியல் விஷயங்களில் துல்லியமாக செயல்படும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். கோபுர கலசம் போன்ற உயர்வான எண்ணங்களை கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 7, 11, 22, 29. அதிர்ஷ்ட நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகும். உங்களுடைய அதிர்ஷ்டக்கல் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வரும் நாட்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக குழப்பங்கள் ஏற்படக்கூடும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சற்று கவனம் தேவை உங்களுக்கு. எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு நிறைய உள்ளது. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. இளைய சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்வது பாதிப்பையை ஏற்படுத்தும். அதனால் எதிலும் அதிக கவனம் தேவை. அலுவலக பணிகளிலும் கவனமாக இருப்பது அவசியம். சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவி கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது உங்களுக்கு. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பற்று வரவில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் கிடைப்பதால் மன நிறைவும் உண்டாகும். புகுந்த வீட்டினரின் பாரமுகமான மனப்பான்மை மாறி அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களை உற்சாகப்படுத்தும். உங்களுடைய அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 12. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர். தினமும் காலையில் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை இந்த பாடலை பாராயணம் செய்யவும். ஆளின் இலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, வாலியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே, காலின் மணி கரையலைக்கும் கணபுரத்தின் கருமணியே, ஆளிநகர்திபதியே, அயோத்திமானே தாலேலோ. வரும் நாட்கள் உங்களுக்கு உயர்வான பலன்களாக அமையும் நாட்களாக தான் இருக்கும். சில இடங்களில் வேலை சுவை நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் சுகம் கலந்ததாகவும் இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் வரலாம் உங்களுக்கு. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நினைத்தபடி நடக்கும். வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். தொழிலை புதிய முயற்சியில் கொண்டு போகும் நேரம் வரும் வாரம். குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் மறையும் உங்களுக்கு. பிள்ளைகளால் சிறப்புகள் உண்டாகும். அதிகாரப்பூர்வமான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் மன நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு. மேலதிகாரிகளின் பாராட்டும் ஊக்கமும் கிடைக்கும் உங்களுக்கு. வியாபாரத்தில் மிக அதிகமான வருமானம் கிடைக்கும். தொழிலில் மூலதனத்தை அதிகரிக்க ஏற்ற நேரம் இது. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக பண சேமிப்பு அதிகரிப்பதில் நாட்டம் செலுத்தலாம் நீங்கள். கலைத்துறையினர் அரசாங்க வாய்ப்புகளை பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் திட்டம் போட்டு இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை கொண்டு வரும். செவ்வாய் 9 இருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்களுக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கையாக செயல்படவும். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக உழைக்க வேண்டும் நீங்கள். பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சனூர் சனி பகவான் ஆவார். சிந்தித்து செயல்படிய வாரமாக உள்ளது இந்த வாரம். அது மட்டும் இல்லாமல்
தனலாப அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ல் வக்ரகதியில் உள்ளார். குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடு நிலவும். சில நேரங்களில் உறவுக்காக சூழ்நிலை கைதியாக மாறலாம். நீங்கள் கண் திருஷ்டி மற்றும் காரிய தடை உண்டாகும். உங்களுக்கு வாழ்க்கையை பாதிக்கும் புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நன்மை தரும். அது மட்டுமில்லாமல் எந்த செயலையும் பலமுறை யோசித்து திட்டத்தை செயல்படுத்துவது. தைரியம் இருந்தாலும் கோபம் கூடவே இருந்து குழிப்பறிக்கும். கவனமாக இருந்து செயல்படுங்கள். உடன் பிறந்தவர்களுடன் குறிப்பாக இளைய சகோதரருடன் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து செல்லும் போது பின் நாட்களில் வரும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நீங்கள் குடும்ப உறவுகளிடம் பழைய கதையை பேசி வம்பை வளர்க்காமல் இருந்தால் மன நிம்மதி நிலைக்கும். உங்களுக்கு கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகளிலிருந்து தங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ளுதல் நல்லது. உங்களுக்கு அவிட்டம் 3, 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் தொழிலில் இருபணியான நிலையை ஏற்படுத்துவார். அதில் மாற்றம் உண்டாகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அது மட்டுமில்லாமல் உத்தியோக நெருக்கடி உங்களுக்கு நீங்கும். சனிக்கிழமை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சதயம் ராசிக்குள் வக்கிரன் அடைந்துள்ள சனி திங்கள் முதல் ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் ராகுவும் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் தவறான வழிகளில் செல்வதும் சட்டத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவது சங்கடத்திற்கு ஆளாகும். உங்களை கேது 7ஆம் இடத்திலிருந்து சஞ்சரிப்பதால் நட்பு வட்டத்தில் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு. அது மட்டுமில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை புதிய முயற்சி வேண்டாம். பூரட்டாதி 1, 2, 3 செவ்வாய்க்கிழமை முதல் குரு வக்ரம் அடைவதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு உங்களுக்கு விலகும். எதிராக செயல்பட்டவர்கள் பலமிழப்பார். திங்கள் கிழமை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உங்கள் சந்திரனின் முதல் லக்ன வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் வரும் வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்து வந்தால் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதும் சரியான வழக்கத்தை கடைபிடிப்பதும் உங்கள் கடந்த கால பிரச்சனைகளை தணிக்கும். உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் செல்வத்தை பெறவும் விரும்பினால் வெற்றிக்கான திறவுகோல் அசல் சிந்தனை கொண்டவர்கள் மற்றும் உங்களை விட அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே உங்கள் பணத்தை முதலீடு செய்வதாகும். உங்கள் செல்வத்தை பாதுகாக்கவும் லாபம் ஈட்டவும் முடியும். உங்கள் சில வேலைகளுக்கு உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி பெருமைப்படுவார்கள். குடும்ப சூழலுக்கு அமைதியை கொண்டு வரும். நீங்கள் நீண்ட காலமாக விரும்பிய வீட்டில் மரியாதையை பெறுவீர்கள். அலுவலகத்தில் அன்பான மற்றும் நேர்மையான சூழ்நிலை நிலவும். உங்களுக்கு சக ஊழியர்களின் சரியான ஆதரவை பெறவும் எந்த ஒரு முக்கியமான பணிகளையும் முடிக்கவும் உங்களுக்கு அனுமதிக்கும். வரும் வாரம் உங்களை வேலையிலிருந்து சீக்கிரமாக விடுபடவும் சீக்கிரமாக வீட்டிற்கு செல்லவும் உங்கள் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடவும் அனுமதிக்கும். வரும் வாரங்கள் வரும் நாட்களில் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அதிக செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்க சிக்கனத்தை கையாளுவது உங்களுக்கு நல்லது. மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பானங்களால் வீண் அலைச்சல் உண்டாகும். மனசுமையும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உங்களுக்கு நன்றாக செய்து ஒன்றில் காதில் வந்து விழும். பெற்றோர் உடல் நலில் கவனம் தேவை. உங்களுக்கு மறைமுக எதிரிகள் பலம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். குடும்பத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு கணவன் மனைவி இடையே சந்தோஷமான நிலை காணப்படவில்லை. அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் உங்களால். கடன் பிரச்சனை தலை தூக்கும். உங்களுக்கு கவனமாக செயல்படுங்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு கூடும். வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்தரை வியாழக்கிழமை வழிபடவும். வரும் நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பொழுதுபோக்குகளும் பயணங்களும் அமைய வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பங்குச்சந்தை லாட்டரி வணிகம் போன்ற யூக வணிகளின் சாதாரண முதலீடுகளை செய்யலாம். நீங்கள் ஓரளவு லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புதிய காதல் மலர நீங்கள் அதிகமாக
பாடுபட வேண்டியிருக்கும். உற்பத்தி துறையினருக்கு விற்பனை நன்றாக இருந்தாலும் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் மற்றும் மகசூல் உண்டாகும். தொழில் நன்றாக இருக்கும். லாபம் கிடைத்து வருமானமும் கூடும். அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுக்கு போராட்டம் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.